அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். தக்ஷின் பாரத் இந்தி பிரசார் சபாவோட பரீட்சை எக்ஸாமை பற்றி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். இப்போ அந்த பரீட்சையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பரீட்சை எக்ஸாம் அப்படின்றது சின்ன குழந்தைங்க எழுதக்கூடியது. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு எழுதக்கூடியது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். அந்த எக்ஸாமை முதல்ல பேசிக் லெட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இந்தியே தெரியாத குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த எக்ஸாமையே சபா கண்டக்ட் பண்ணுறாங்க. முதல்ல ஸ்வர், அதாவது நம்ம தமிழில் எப்படி உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அ, ஆ, இ, ஈ, உ, ஊ படிக்கிறோமோ, அதே போல் தான் ஹிந்திலையும் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ வரைக்கும் அதே தான் வரும், சேம் மெத்தட். அதுக்கப்புறம் ரீ ரீ அது ஸ்கூலில் பசங்க க்ரூ ரீ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரீன்றது தான் சொல்லணும். ரீ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ அப்படின்னு வரும். தமிழில் வரப்போ உங்களுக்கு ஏ அப்படின்னு வரும், ஓ வரும். அது ரெண்டும் ஹிந்தியில் கிடையாது. இந்த மாதிரி பேசிக் லெட்டர்ஸ் ஆரம்பித்து இது உயிரெழுத்துக்கள் வொவல்ஸ் அப்படின்னும். அடுத்து கான்சோனன்ட்ஸ் வெஞ்சன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. இந்த லெட்டரை ஒன் பை ஒன்னாக சின்னதாக ஆரம்பித்து மெதுவாக குழந்தைங்க படிக்க ஆரம்பித்து இந்த லெட்டர்ஸை பைஹார்ட் பண்ணக்கூடாது. லெட்டர்ஸை உங்களுக்கு நல்லா மிங்கிள் பண்ணி ஐடென்டி பண்ண வச்சு அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ஸ் குழந்தைங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு நம்ம 2 லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நம்ம கொண்டு போகிறப்போ குழந்தைங்க விளையாட்டாக சொல்லித்தந்தால் ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ அந்த ஸ்வர் அப்படின்றது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நாம் ஹிந்தியோட வொவல்ஸை பார்க்க போகிறோம். ஸ்வர் வொவல்ஸ். இது ஃபஸ்ட்டு அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. ஃபஸ்ட்டு இந்த 6 லெட்டர் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அதுக்கடுத்து நாம் போகலாம். ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் ஈஸியாக படிச்சுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 மாதிரி போட்டு மிடிலேருந்து எடுத்து ஒரு அ அப்படின்னு, அதே மாதிரி 3 மாதிரி போட்டு மிடிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டால் ஆ, சின்னதாக போட்டு எஸ் போடுவோம்ல, அது சொல்லிச்சா இப்படி கோடு போட்டோன்னா இ. எப்பவுமே ஹிந்தியில் கடைசியாக தான் கோடு போடணும். அதுக்கடுத்து இ, மேலே ஒரு லைட்டாக ஒரு பெண்டு ஈ. இது உ, இது உள்ளேருந்து ஒன்று எடுத்து இப்படி லைட்டாக விட்டால் ஊ. இது அ, ஆ, இ, ஈ, உ, ஓ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உல்ட்டாவா அப்படி கே போடுற மாதிரி போட்டு இப்படி போடலாம். இது ரீ. நான் சொல்கிறப்ப க்ரூ ரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது ரீன்னு தான் சொல்லணும், ரீ. நெக்ஸ்ட்டு ஏ, இது ஐ, ஓ, ஆ போட்டு வந்துருங்கன்னா நெடில் ஆ அப்படின்னு போட்டு மேலே ஒரு ஸ்ட்ரோக் போட்டால் அது ஓ. ஆ போட்டு மேலே 2 ஸ்ட்ரோக் போடுறப்போ அது ஔ. இந்த ஆ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா அம். இதே ஆ போட்டு பக்கத்தில் சைடில் 2 புள்ளி வச்சா ஹஹ அப்படின்னு. இப்போ இது ஏ, இது ஐ, இது ஓ, இது ஔ, இது ஹம். ஆஹ அப்படின்னு சொல்ல. ஃபஸ்ட்டு முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்ப என்னென்னா மெயினாக இந்த முதல் 5 லெட்டர் மட்டும் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு அந்த லெட்டர் என்ன பண்ணுங்கள் மாற்றி மாற்றி எழுதி கொடுத்து ஐடென்டி பண்ண வைங்க.
அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க வரிசையாக சொல்லிடுவாங்க. நடுவில் லெட்டர் சொல்ல தெரியாது. அதை மாதிரி முதல்ல டிக்டேஷன் மாதிரியும் இல்லை மாற்றி மாற்றி எழுதியும் அதை காட்டி இது என்ன லெட்ரு, இது என்ன லெட்ரு, இது லெட்ரு கேட்குறப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ அவங்க மனசில் ஞாபகமும் இருக்கும். 2வது இப்போ நம்ம ஒரு வேர்டு எழுதுகிறோம், அம்மா அப்படின்றப்போ ஆ தெரிஞ்சிருக்கணும், இம் தெரிஞ்சிருக்கணும், மா தெரியணும். அதை விட்டுட்டு நம்ம அப்படியே பைஹார்ட் பண்ணி எழுதினா உங்களுக்கு அப்புறம் மறந்து போயிடும். அதனால இந்த மாதிரி மெத்தட் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த சின்ன ஸ்கூல்ஸ்லலாம் கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு லெட்டர்ஸை வந்து இப்போ மாற்றி மாற்றி எழுதி கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியாக அதை மேட்ச் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தட் அவங்களுக்கு ஒரு விருப்பமாகவும் இருக்கும், எழுதுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்குது. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், அவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ லெட்டரை அவங்களால ஐடென்டி பண்ண முடியும். இந்த மாதிரி முதல்ல இந்த வவல்ஸ் ஸ்வர்னை வந்து பசங்க நல்லா முதல்ல கற்றுக்கினாங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம கான்சனன்ட்ஸ், அதாவது வெஞ்சன், அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் அந்த ஸ்வர் சார்ட்டை காட்டுறேன், அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும்.